வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 4வது கட்டமாக நாளை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அடுத்த 25 ஆண்டுகளுக்கான வலுவான பொருளாதாரத்தை கட்டமைத்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக பொருளாதார கணக்கெடுப்பின் மூலமே மக்களின் வாழ்க்கை நிலையை அறிந்து திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். கோவிஷீல்டு தடுப்பூசியால் தமிழ்நாட்டில் எவ்வித பாதிப்பும் இதுவரை பதிவாகவில்லை என்று மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்று ஆட்டத்தில் ரோஹன் பொபென்னா எப்டன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு 4வது கட்டமாக நாளை நடைபெறவுள்ள தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகிறது. ஆந்திர பிரதேசத்தில் 25 மக்களவை தொகுதிகளுக்கும், தெலுங்கானா 17, உத்தரப்பிரதேசம் 13, மகாராஷ்டிரா 11, மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம் தலா 8, பீகார் 5, ஜார்க்கண்ட், ஒடிசா தலா 4, ஜம்மு காஷ்மீரில் ஒரு மக்களவை தொகுதிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் 717 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஆந்திர பிரதேசத்தின் 175 சட்டப்பேரவை, ஒடிசாவில் 28 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோடை வெயிலால் வாக்காளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வாக்குச்சாவடிகளில் நிழற்பந்தர்கள், குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தேர்தல் அதிகாரிகள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஆய்வு செய்து வருகின்றனர். மக்களவைக்கு 5வது கட்டமாக வரும் 20ஆம் தேதி 49 தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி ஆங்கில நாளிதழ் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அடுத்த 25 ஆண்டுகளுக்கான வலுவான பொருளாதாரத்தை கட்டமைத்துள்ளதாக கூறியுள்ளார். குடிமக்களின் வளர்ச்சிக்கு தேவையான கருவிகளை வழங்கி அவர்களுக்கு ஆளுமை வழங்கப்பட்டதை இந்தியா உலகிற்கு பறைசாற்றியிருப்பதாக கூறினார். பீகாரில் இன்றும் நாளையும் அவர் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் சாலை பேரணிகளில் பங்கேற்கிறார். சமூக பொருளாதார கணக்கெடுப்பின் மூலமே மக்களின் வாழ்க்கை நிலையை அறிந்து திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். ஏழை பெண்களுக்கு ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த காங்கிரஸ் உத்தரவாதம் அளிப்பதாக அக்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். உலக செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நவீன செவிலியர் முறைக்கு முன்னோடியாக விளங்கிய பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த தினத்தையொட்டி ஆண்டுதோறும் இந்நாள் செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. நமது செவிலியர், நமது எதிர்காலம், நமது பொருளாதாரம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மருத்துவத்துறையில் நாட்டிலேயே தமிழகம் முன்னிலை மாநிலமாக திகழ்வதற்கு செவிலியர்களின் பங்கும் சேவையும் அளப்பரியது என்று கூறியுள்ளார். தஞ்சை அரசு ராஜா மிராஸ்தார் மருத்துவமனையில் செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சர்வதேச அன்னையர் தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது. இவ்விரு தினங்களையுமொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டரங்கில் 600 மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப் போட்டி இன்று நடைபெற்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் கோவிஷீல்டு தடுப்பூசி பக்க விளைவு தொடர்பாக எந்த பாதிப்பும் இதுவரை பதிவாகவில்லை என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் ப்ளூ நைல் வைரஸ் பாதிப்பு இல்லை என்று கூறினார். கேரளாவில் இந்நோய் பாதிப்பு எதிரொலியாக தமிழக கேரள எல்லைப் பகுதிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும் அங்கிருந்து வரும் வாகனங்கள் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிநீர் திட்டப் பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு நாகராஜன், ஆட்சித்தலைவர் திருமதி மெர்சி ரம்யா ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். அன்னவாசலில் 1 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெறும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணிகள் மற்றும் திருவப்பூரில் 75 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் திட்டப் பணிகளையும் அவர்கள் ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் வரும் கல்வியாண்டில் அனைத்து வகை அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்விற்கு நாளை முதல் வரும் 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது.
சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த உயர் தொழில்நுட்ப கல்வி பயின்ற இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் போது இந்திய தூதரகம் அளித்துள்ள விவரங்களை சரிபார்த்த பின்னர் பயணம் மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய அரசின் பதிவு செய்யப்பட்ட முகவர்கள் மூலம் வேலை வழங்குனரின் உண்மை தன்மையை உறுதி செய்யுமாறும் அவர் கூறியுள்ளார். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதை அடுத்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் துறை சார்ந்த அலுவலர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகள் மாணாக்கரின் நலன் கருதி சிறப்பு வகுப்புகளை தவிர்க்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு மகாபாரதி அறிவுறுத்தியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் கால்நடைகளை வெப்பத்திலிருந்து பாதுகாக்க கால்நடை பராமரிப்புத் துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவசர சிகிச்சைக்கு 1962 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் ஆட்சித்தலைவர் திருமதி கற்பகம் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு மகப்பேறு மருத்துவமனை பேருந்து நிறுத்தத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பசுமை தார்பாய் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. நாகை இலங்கை காங்கேசன் துறைமுகம் இடையே நாளை தொடங்க இருந்த கப்பல் போக்குவரத்து வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்திருந்த பயணிகள் தங்களது பயண தேதிகளை மாற்றி அமைக்கவோ அல்லது கட்டணத்தை திரும்பப் பெறவோ customercare@sailinstry.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி இடையே வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 17ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி சென்னையிலிருந்து இரவு மணி 11:50க்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை மணி 8:30க்கு வேளாங்கண்ணி சென்றடையும். மறுமார்க்கத்தில் பிற்பகல் மணி 2:45க்கு வேளாங்கண்ணியிலிருந்து புறப்பட்டு இரவு 11:30 மணிக்கு எழும்பூர் சென்றடையும். விருதுநகர் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணாக்கருக்கு மாவட்ட நிர்வாகத்தால் இலவசமாக வழங்கப்படும் உண்டு உறைவிட நுண்கலை பயிற்சிகள் மிகுந்த பயனளிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஓவியக் கலையில் ஆர்வமிக்க அரசு பள்ளியைச் சேர்ந்த 100 மாணவர்களை தேர்ந்தெடுத்து கிருஷ்ணன் கோவிலில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் கைதேர்ந்த கலை ஆசிரியர்களை கொண்டு அவர்களுக்கு 10 நாட்கள் முறையாக பயிற்றுவித்தனர். ஓரிகாமி, ஆயில் பெயிண்டிங், மோல்டு மேக்கிங், பேப்பர் கட்டிங், மாடல் ஒர்க் என பல்வேறு திறமைகளை பயிற்றுவித்ததால் மாணவர்கள் தங்களை ஒருநிலைப்படுத்தி பல்வேறு கலைப்படைப்புகளை உருவாக்கியுள்ளனர். விருதுநகர் செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் விழுப்புரம் மல்லர் கம்பம் சார்பில் நடைபெறும் 30 நாள் கோடை பயிற்சியில் ஆர்வமுடைய மாணாக்கர் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராமானுஜரின் 1007வது ஆண்டு அவதார திருவிழாவையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் இன்று காலை தங்கப்பல்லக்கில் ராமானுஜர் திருவீதி உலா நடைபெற்றது. இது குறித்து எமது செய்தியாளர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஆதிகேசவ பெருமாள் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் ராமானுஜருக்கு 10 நாள் அவதார உற்சவம் நடைபெற்று வருகிறது. ராமானுஜர் 1007வது ஆண்டு அவதார திருவிழா தொடங்கி 10 நாட்கள் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று காலை தங்கப்பல்லக்கில் ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தார். இன்று மாலை திருமஞ்சனம் நடைபெற உள்ளது. ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து B.R. சிவகுமார். உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் ஆலயம் இன்று அதிகாலை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். ஆண்டுதோறும் தீபாவளி அன்று தரிசனம் முடிவடைந்த பின் 6 மாதங்களுக்கு பின்னரே கோவில் திறக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி அருள்மிகு ஏழுமலையான் திருக்கோவிலில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள திருக்கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை உள்ளிட்ட ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவைகளுக்கான மின்னணு டிக்கெட் பதிவு வரும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்கி 48 மணி நேரம் நடைபெறும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, விருதுநகர், திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட வட உள் தமிழக மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது.
இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை இன்று இத்தாலிய இணையை எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸையும், பெங்களூருவில் இரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டெல்லி கேபிட்டல்ஸையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 4வது கட்டமாக நாளை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அடுத்த 25 ஆண்டுகளுக்கான வலுவான பொருளாதாரத்தை கட்டமைத்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக பொருளாதார கணக்கெடுப்பின் மூலமே மக்களின் வாழ்க்கை நிலையை அறிந்து திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். கோவிஷீல்டு தடுப்பூசியால் தமிழ்நாட்டில் எவ்வித பாதிப்பும் இதுவரை பதிவாகவில்லை என்று மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்று ஆட்டத்தில் ரோஹன் போபண்ணா எப்டன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.